ஜனாசா தொழுகை கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. மேலப்பாளையம் தெற்கு விரிவாக்க பகுதியான பிடி காலனியில் உள்ள கபருஸ்தான் வளாகத்தில் வைத்து ஜனாசா தொழுகை கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. கபருஸ்தான் பராமரிப்பு கமிட்டியின் துணை செயலாளர் ராஜா முகமது நாசர் வரவேற்புரை ஆற்றினார். செயலாளரும் 50வது மாமன்ற உறுப்பினருமான ரசூல் மைதீன் துவக்க உரையாற்றினார். தலைவர் முகமது இப்ராஹிம் தலைமை தாங்கினார். அக்பிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கல்வி இயக்குனர் கலந்தர் மீரான் முகைதீன், பொருளாளர் ஷேக் மைதீன் மற்றும் கபருஸ்தான் கமிட்டியின் 52 ஜமாத் பொறுப்பாளர்கள் முன்னிலை வகித்தனர். ஏகேபி பள்ளி ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறுவனர் முகம்மது காசிம் கலந்து கொண்டு கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் மீரான் முகைதீன், தமுமுக மாவட்ட பொறுப்பாளர் தேலை மைதீன், எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சாகுல் ஹமீது உஸ்மானி, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட தலைவர் அமீர் கான், அதிமுக பகுதி செயலாளர் ஹையாத், மேலப்பாளையம் மண்டல தலைவர் கதீஜா இக்லாம் பாசிலா, 43வது வார்டு உறுப்பினர் சுந்தர், 44வது மாமன்ற உறுப்பினர் முகைதீன் அப்துல் காதர், 46வது மாமன்ற உறுப்பினர் ரம்ஜான் அலி, 47வது மாவட்ட உறுப்பினர் சபி அமீர் பாத்து, 52வது வார்டு உறுப்பினர் நித்தியபாளையா, 51 வார்டு மன்ற உறுப்பினர் சகாய ஜூலியட் மேரி உள்பட முக்கிய பிரமுகர்கள், ஜமாத்தார்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சகோதரர்கள் ஒரு தலைவர் இப்ராஹிம் பாய், பொருளாளர் மாலிக் சேக், அது மாதிரி துணை செயலாளர் ராஜா, துணை தலைவர் சேவாயிலும் இந்த கபர்ஸ்தான சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா மற்ற கபர்ஸ்தானுக்கும் இந்தோட கபர்ஸ்தானுக்கு சின்ன வேறுபாடு இருக்குது. நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா கபர்ஸ்தான்லையும் ஆடிகளை அடைக்கிறதுக்கு பக்கீர்கள் இருப்பாங்க, அவங்க அடைப்பாங்க. இங்கேயும் அப்படித்தான் பக்கீர்கள் இருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பக்கீர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இது பாறையா இருக்கு, அதான் இருக்குன்னு பெரிய பொருளாதாரத்தை கட்டதுனால இங்க இதோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுடைய முடிவின்படி நம்ம இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் அடக்க செய்யறாங்க. நம்முடைய கபர்ஸ்தான் கமிட்டியுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்களும் அந்த குடும்பத்துக்காரங்களும் அந்த ஜனாசாக்களை அடக்கக்கூடிய பணியை செய்கிறார்கள். தன்னார்வத்தோடு அல்லாஹ் அவர்களுக்கு கூடிய எதிர்பார்த்து செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் இது சிறப்பான முறையில் நடக்குது. இதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய காசிம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நேரத்துக்கு அறிவிக்க சுருக்கமாக எல்லோரும் வரையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாய்ப்புனால் முக்கியமான சில பேர்களுக்கு 2 நிமிஷம் உதவி செய்திருக்கிறோம். இறந்தவர்களுக்காக உதவி செய்த வாய்ப்புகள் தந்த நிர்வாக கமிட்டிக்கும் இதை தூதுவராக செயல்பட்ட டாக்டர் கலந்தர் அவர்களுக்கும் நான் இந்த தருணத்தை நன்றி தெரிவிக்கிறேன். 2வது விஷயமாக எனக்காக நீங்கள் செய்த துவாரெல்லாம் இறைவனத்தில் கவலாவதையும் அங்கே எடுக்கிறேன். 2வது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அதை விஷயமா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் பொதுவாக இந்த மாதிரி போகிறது கிடையாது. ஒரு மாட்டுமா சகோதரர் வீட்டுக்கு வந்ததுனால காலத்தாமதம் ஆகிப்போச்சு. எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணி ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக நான் வருத்தத்தை வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.